Hi students, நாம் இன்னைக்கு இந்த வீடியோல replacement of asset under double accounting தான் பார்க்க போறோம். double accountingல உள்ள ஒரு சப்ஜெக்ட் தான், அதாவது ஒரு சின்ன டாபிக் தான் என்னது replacement of asset. சரியா? இதில் வந்து ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதோட ஃபார்முலா என்னன்னு பார்த்துடலாம். ஃபார்முலா வந்து என்னென்னா, ஃபஸ்ட்டு ரெவன்யூ வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இந்த ப்ராப்ளத்தில், அண்ட் கேபிட்டலைஸ்டு வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ரெவன்யூ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, எஸ்டிமேட்டட் காஸ்ட் மைனஸ் ஓல்டு மெட்டீரியல் சோல்டு மைனஸ் ஓல்டு மெட்டீரியல் யூஸ்டு. சரியா? இதான் வந்து ரெவன்யூ வேல்யூ கண்டுபிடிக்கிறதோட ஃபார்முலா. இதில் வந்து எஸ்டிமேட்டட் காஸ்ட் ஒரு வேளை கொடுக்கல அப்படின்னா அது கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா, ஓல்டு காஸ்ட் ப்ளஸ் இன்க்ரீஸ்ட் இன் த வேல்யூ. அதாவது ஓல்டு காஸ்ட் கூட எவ்வளோ வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கோ அந்த ரெண்டே ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்னா எஸ்டிமேட்டட் காஸ்ட் கிடைக்கும். சரியா? இப்போ கேபிட்டலைஸ்டு வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னன்னா, ஆக்சுவல் காஸ்ட் மைனஸ் எஸ்டிமேட்டட் காஸ்ட். இதான் வந்து ஃபார்முலா. இவ்வளோ தான் இந்த ஃபார்முலா. இதில் ஒரு ப்ராப்ளம் பார்த்துலாம். எ பவர் ஹவுஸ் ஒரிஜினலி பில்ட் ஃபார் ₹4 lakhs இஸ் டு பி ரீப்ளேஸ்டு பை அ நியூ ஒன். அதாவது ஒரு பவர் ஹவுஸை ஒரிஜினலாக பில்ட் பண்ணும்போது அதோட காஸ்ட் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னா 4 lakh. அதை வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, ஒரு புதிய ஒன்றா வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க. அப்போ இந்த 4 lakhs என்னது ஓல்டு காஸ்ட். சரியா? ஏன்னா புதுசாக வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறோன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம இதை என்னென்னு எடுக்கணும், ஓல்டு காஸ்ட். சரியா? அடுத்தது டோட்டல் காஸ்ட் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் இஸ் ₹14 lakhs. அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கட்டுறதுக்குள்ள டோட்டல் காஸ்ட் எவ்வளோ ஆயிருக்கு அவங்களுக்கு, மொத்தமாக டோட்டல் காஸ்ட் வந்து 14 lakhs. ஸோ இதான் வந்து என்னது ஆக்சுவல் காஸ்ட். ஏன்னா டோட்டலாக ஆன ஆக்சுவல் காஸ்ட் வந்து 14 lakh. But the estimated cost of construction of the original size powerhouse is ₹6 lakhs. அதோட ஒரிஜினல் காஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, சாரி எஸ்டிமேட்டட் காஸ்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க, அந்த கன்ஸ்ட்ரக்ஷனோட எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து 6 lakhsன்னு சொல்லியிருக்காங்க. ஃபைண்ட் தி அமௌண்ட் டு பி சார்ஜ் டு ரெவென்யூ அண்ட் கேபிட்டல். ரெவென்யூக்கு கேபிட்டலுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம வந்து ரெவென்யூ வேல்யூ அண்ட் கேபிட்டல் வேல்யூ ரெண்டையுமே ஃபைன் பண்ணணும். இப்போ நமக்கு இதில் என்னெல்லாம் தெரியணும் நார்மலாக, அதாவது ரெவென்யூ வேல்யூ கண்டுபிடிக்கும் போது எஸ்டிமேட்டட் காஸ்ட்டு ஓல்டு மெட்டீரியல் சோல்டு ஓல்டு மெட்டீரியல் யூஸ்டு இது கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும், எஸ்டிமேட்டட் காஸ்ட் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். அப்புறம் கேபிட்டலைஸ்டு வேல்யூ கண்டுபிடிக்கும் போது நமக்கு என்னெல்லாம் தேவை, ஆக்சுவல் காஸ்ட்டும் எஸ்டிமேட்டட் காஸ்ட்டும் தேவை. ஒருவேளை இந்த ப்ராப்ளத்தில் எஸ்டிமேட்டட் காஸ்ட் கொடுக்கலன்னா ஓல்டு காஸ்ட்டு கூட என்ன பண்ணணும், இன்க்ரீஸ்ட் இந்த வேல்யூவை ஆட் பண்ணணும். இப்போது நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா ரெவென்யூ வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ரெவென்யூ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா என்னது, எஸ்டிமேட்டட் காஸ்ட் மைனஸ் ஓல்டு மெட்டீரியல் சோல்டு மைனஸ் ஓல்டு மெட்டீரியல் யூஸ்டு. நான் இங்கே இந்த ஃபார்முலா எழுதியிருக்கேன். இப்போ எஸ்டிமேட்டட் காஸ்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து ரெவென்யூ வேல்யூ கண்டுபிடிக்கிறலாம். ரெவென்யூ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா எஸ்டிமேட்டட் காஸ்ட் மைனஸ் ஓல்டு மெட்டீரியல் சோல்டு மைனஸ் ஓல்டு மெட்டீரியல் யூஸ்டு. எஸ்டிமேட்டட் காஸ்ட் இங்கே எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து 6 lakh கொடுத்துருக்காங்க. ஸோ 6 lakh மைனஸ் இந்த ப்ராப்ளத்தில் ஓல்டு மெட்டீரியல் சோல்டு ஓல்டு மெட்டீரியல் யூஸ்டு இதுக்குள்ள வேல்யூ கொடுக்கல. ஸோ அது ரெண்டே நம்ம என்னன்னு போட்டிருக்கோம், நில்லுன்னு போட்டிருக்கோம். இப்போ இதை கால்குலேட் பண்ணும்போது நமக்கு ரெவன்யூ வேல்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு, 6 lakhs கிடச்சிருக்கு. அடுத்து கேபிட்டலைஸ்டு வேல்யூ கண்டுபிடிக்கும் போது அதுக்கு ஃபார்முலா என்ன, ஆக்சுவல் காஸ்ட் மைனஸ் எஸ்டிமேட்டட் காஸ்ட். ஆக்சுவல் காஸ்ட் நம்ம எவ்வளோ கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்ளத்தில், இந்த டோட்டல் காஸ்ட்டை தான் நம்ம என்னவா எடுக்கணும், ஆக்சுவல் காஸ்ட்டாக எடுக்கணும். எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 14 lakh மைனஸ் எவ்வளோ எஸ்டிமேட்டட் காஸ்ட் நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து 6 lakh கொடுத்துருக்காங்க ப்ராப்ளத்தில். ஸோ 14 lakh மைனஸ் 6 lakh கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 8 lakh கிடைக்கும். இதுதான் ப்ராப்ளம். இதில் வந்து இன்னொரு சிம்பிளாக நம்ம உங்களுக்கு ஒரு ஆக்சுவல் காஸ்ட்டோ எஸ்டிமேட்டட் காஸ்ட்டோ அல்லது ஓல்டு காஸ்ட் கண்டுபிடிக்கிறதுல ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்கும் போது எது வந்து எந்த வேல்யூ அப்படின்னு உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு சிம்பிள் ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அதை கண்டுபிடிக்கலாம். அதாவது ஓல்டு காஸ்ட் எப்போவுமே என்னவாக இருக்கும் அப்படின்னா லோவஸ்ட் வேல்யூவாக இருக்கும். இந்த ப்ராப்ளத்தில் மேக்ஸிமம் ப்ராப்ளத்தில் அப்படி தான் இருக்கும். ஓல்டு காஸ்ட் வந்து லோவஸ்ட் வேல்யூவாக இருக்கும். அப்புறம் எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து என்னவாக இருக்கும்னா மீடியம் வேல்யூவாக இருக்கும். எஸ்டிமேட்டட் காஸ்ட் வந்து மீடியம் வேல்யூவாக இருக்கும். அப்புறம் ஆக்சுவல் காஸ்ட் வந்து என்னவாக இருக்கும்னா ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கும். சரியா? ஆக்சுவல் காஸ்ட் வந்து ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கும். இதை நீங்கள் ஃபைன் பண்ணி இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். ஓல்டு காஸ்ட் வந்து லோவஸ்ட் வேல்யூவாக இருக்கும், எஸ்டிமேட்டட் காஸ்ட் மிடில் வேல்யூவாக இருக்கும், ஆக்சுவல் காஸ்ட் வந்து ஹையஸ்ட் வேல்யூவாக இருக்கும். சரியா? இப்போ நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை பார்த்தீங்கன்னா 4 lakh இந்த ப்ராப்ளத்தை பாருங்கள், 4 lakh இருக்குது, 14 lakh இருக்குது, 6 lakh இருக்குது. இதில் வந்து ரொம்ப குறைவான வேல்யூ எது, 4 lakh. ஸோ இதான் வந்து என்னது அப்போ ஓல்டு காஸ்ட். இதில் அடுத்து மீடியமாக இருக்க வேல்யூ வருது இந்த 6 lakh. அப்போ இது என்னது எஸ்டிமேட்டட் காஸ்ட். அடுத்து ஹையஸ்ட்டாக இருக்க வேல்யூ என்னது, இது 14 lakh. ஸோ இதுதான் வந்து என்னது ஆக்சுவல் காஸ்ட். இப்படி நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த வேல்யூஸை வச்சு ஃபைன் பண்ணலாம். சரியா? இது உங்களுக்கு ப்ராப்ளம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்கிட்ட கமெண்ட்டில் கேளுங்க, நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.